هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வன்மைக்குள் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்துக்கு அருட்கொடையாக வந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய எண்ணிமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையாடல் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக வழிகாட்டும் நட்சத்திரங்கள் எனும் கருப்பொருளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த ஒப்பற்ற சமூகமான சஹாபாக்களிலிருந்து ஒரு சஹாபியுடைய வரலாற்றையும் அதில் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் பெற வேண்டிய படிப்பினையும் பார்த்துக்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அல்லாஹ்வின் வாள் என்று போற்றப்பட்ட காலித் பின் வலீத் அவர்களுடைய வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். அந்த வரலாற்றிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பொதுவாக இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய சஹாபாக்களுக்கு அவர்களுடைய சொந்த பெயரை விட அந்த புனை பெயர் சொல்லுவாங்கல்ல, புனை பெயர்னா புனை பெயர்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னே ஒருவரை இழிவுபடுத்துவதற்காக நையாண்டி செய்வதற்காக வைக்கப்படக்கூடிய பெயர்கள், அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. அது மிக ஒரு பாவமான செயல் என்று இஸ்லாம் குறிப்பிட்டு காட்டுகிறது. சூரத்துல் ஹுஜராத்ல பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், நீங்கள் பிற மக்களை நையாண்டி செய்யாதீர்கள், குத்தி காட்டாதீர்கள். அப்ப அது அல்லாமல் ஒருவருடைய சிறப்பு தன்மைகளை வெளிக்கொணரும் விதத்தில் பாராட்டத்தக்க புனை பெயர்களை நாம் வைக்கிறோம். அப்படி பெருமானாரால் புனை பெயர் வைக்கப்பட்ட ஒரு சில சஹாபாக்களில் இவர்களும் ஒருவர் காலித் பின் வலீத். இஸ்லாமிய வரலாற்றில் காலித் பின் வலீத் அவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பிடம் உண்டு. ஏன்னா உலகத்திலேயே இதுவரைக்கும், அதாவது ரசூலுடைய காலமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு 1400 ஆண்டுகளாக இருக்கட்டும், சமகாலமாக இருக்கட்டும், நீங்க எந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்தாலும் பெரும்பாலும் தளபதிகள் என்ன பண்ணுவாங்க, சில போரில் ஜெயிப்பார்கள், சில போரில் தோற்பார்கள். அதுதான் உண்மை. ரசூலுல்லாஹி காலத்தில் அப்படிதான் இருந்திருக்கு. ரசூலுல்லாஹி சில போர் என்ன பண்ணிருக்காங்க, பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள், சில போர்ல வென்று இருக்கிறார்கள். அபூபக்கர் அப்படித்தான், உமரும் அப்படித்தான், உஸ்மானும் அப்படித்தான். அதற்கு பின்னால் வரலாற்றை எத்தனையோ பேர் பார்க்கிறோமே, அலெக்சாண்டர் தி கிரேட் என்று பேசுகிறோமே, அவரும் அப்படித்தான். நெப்போலியன் போனபாட் அவரும் அப்படித்தான். உலகத்தில் எந்த சமூக மக்களுடைய எந்த வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் மிகச் சிறந்த தளபதிகள் யாரை சொல்லுவாங்கன்னா, யார் அதிகமா வெற்றி பெற்றாங்களோ அவங்கள சொல்லுவாங்க. அதிகமா வெற்றினா சில தோல்வியும் பெற்றிருப்பாங்க. ஆனால் உலக வரலாற்றில் தான் பங்கு கொண்ட எந்த போரிலும் தோற்காத ஒரு மனிதர் சரித்திரத்தில் இருக்கிறார் என்றால் அது காலித் பின் வலீத் அவர்கள் மட்டும்தான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வாள்
அல்லாஹ்வுடைய வாள் தோற்று போக முடியாது, அல்லாஹ்வுடைய வாள் முறிந்து போகாது. அப்ப காலித் பின் வலீத் இருந்தால் அந்த படை வெல்லும் என்று முஸ்லீம்கள் நம்பக்கூடிய அளவுக்கு, முஸ்லீம்கள் அதாவது காலித் பின் இருந்தால் தான் படை ஜெயிக்கணும் அப்படி தக்லீர் செய்யக்கூடிய அளவுக்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அப்படி ஒரு மகத்தான சாதனையை காலித் பின் வலீதுக்கு கொடுத்தான். காலித் பின் வலீத் உண்மையிலேயே ரொம்ப ஆஜானுபாகுவான ஒரு உறுதியான தோற்றம் கொண்டவராக, தொலைநோக்கு சிந்தனை கொண்டவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து மண்ணிலே அவதரித்த போது, மக்கத்து மண்ணிலே இஸ்லாத்தை எடுத்து சொன்ன போது எழுத படிக்க தெரிந்தவர்கள் ரொம்ப சொற்பம். அந்த சொற்பமானவர்களில் உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அதே போல காலித் பின் வலீத் இருக்கிறாங்க. அதே போல தான் எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக நான் ஜாஹிலியத்தில் இருந்த போதும் சரி, இஸ்லாத்துக்கு எதிர்ப்பாக இருந்த போதிலும் சரி, இஸ்லாத்துக்கு ஆதரவாக இருந்த போதிலும் சரி, ரெண்டுத்திலுமே உறுதியா இருப்பான். சில பேர் நம்ம பார்ப்போம், எங்க இருந்தாலும் அவன் மண்ணா இருப்பான், எங்க இருந்தாலும் அவன் இருப்பதும் இல்லாததும் பெரிய வித்தியாசத்தை ஒரு அணிக்கு கொண்டு வர. ஆனால் சிலரை பார்க்கிறோம், சிலர் தவறான பாதைகள் இருப்பாங்க, ஆனா கொள்கையில உறுதியா இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய தாவா அவர்களை நோக்கி இருக்க வேண்டும். இப்ப இஸ்லாத்துக்கு எதிராக இவ்வளவு செய்யறானே, இவ்வளவு மதியூகத்தோட இருக்கிறானே, இவ்வளவு திட்டங்களை தீட்டுறாங்க, இஸ்லாத்தின் பால் வந்தா, இவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா அது நமக்கு எவ்வளவு பலமாக இருக்கும் என்று அவனை நோக்கி நம்முடைய அழைப்பியல் இருக்க வேண்டும். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அவர்களும் இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் இருந்தாங்க, காலித் பின் வலீத் அவர்களும் இஸ்லாத்துக்கு எதிராக தான் இருந்தாங்க. இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் எழுதினால் உமருடைய வரலாற்றை நீங்கள் புறக்கணித்து விட்டு, காலிதுடைய வரலாற்றை புறக்கணித்து விட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் பெருமானார் உருவாக்கிய சமூகம் சொல்றேன், அதுல 2 பேரும் மிக பிடித்தமானவர்கள். அதனாலதான் மகனுக்கு கூட 2 பேரும் சேர்த்து வச்சேன், காலித் உமர். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் சாதாரண மனிதராக இருந்து ஆட்சியாளராக மாறினாங்க. காலித் பின் வலீத் தளபதியாக இருந்து சாதாரண படை வீரராக மாறினாங்க. மனுஷன் 2 நிலையில தான் இருப்பான், ஒண்ணு சாதாரணமா இருப்பான், பெரிய ஆட்சியாளர் ஆகும், இல்ல பெரிய பொறுப்புல இருந்து கொண்டு கீழே வருவான். அப்ப எந்த சூழல்ல இருந்தாலும் முஸ்லீம்கள் ஒன்று காலிதாக இருக்க வேண்டும், இல்லை உமராக இருக்க வேண்டும். அப்ப காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் பெரிய குதிரை ஏற்ற வீரராக, வாள் வீச்சில சிறந்தவர்களாக, குறிப்பா சுருக்கமா சொல்லணும்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு போர் நடந்தா காலித் பின் வலீதை தேடி கூப்பிடக்கூடிய அளவுக்கு மிகுந்த மல்யுத்த அந்த பலம் கொண்டவராக, அதே சமயத்தில் நற்பண்புகள் கொண்டவர்களாகவும் வீரத்தினுடைய விளைநிலமாகவும் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தாங்க. காலித் பின் வலீத் உஹது போர் வரைக்கும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அப்ப எல்லாருக்கும் தெரியும், முஸ்லீம்கள் சந்தித்த மிக முக்கியமான போர் பத்ர் போர். பத்ர் போர்ல காலித் பின் வலீதுடைய பங்களிப்பு பெரிதாக வரலாற்றில் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு பத்ர்ல தாங்கள் குறைஷிகள் தோத்து போனதற்காக, தோத்து போகும்போதே சொல்லிட்டு தான் போனாங்க, நாங்கள் மீண்டும் உங்களை பழிவாங்க வருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் உஹதுல இன்னும் அதிகமான படைகளை திரட்டி கொண்டு வராங்க. அப்ப உஹது அந்த போர்க்களத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான பல தளபதிகள், மிக முக்கியமான ஒரு தளபதி காலித் பின் வலீத் அவர்கள். காலித் பின் வலீத் அவர்கள் அந்த உஹது போர்ல பாத்தீங்க அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு 50 நபர்களை ஒரு மலையுடைய உச்சியில நிறுத்தி, இந்த போர்ல எது நடந்தாலும் சரி, இந்த போர்ல நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, நீங்க என்ன பண்ணணும், இந்த மலையை விட்டு கீழே இறங்கி வரக்கூடாது. இந்த உஹது போர் இருக்க முஸ்லீம்களுக்கு நிறைய படிப்பனை கொண்ட போர். ஒரு தலைமை கட்டளையிட்டு விட்டால் தலைமை சொல்லும் வரைக்கும் நீங்கள் திரும்பி வரக்கூடாது. உங்க பார்வைக்கு ஜெயிச்ச மாதிரி தோன்றலாம், உங்கள் பார்வைக்கு என்ன வேணா இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, என்ன நடந்தாலும் சரி நீங்கள் இந்த மலையிலிருந்து கீழே வரக்கூடாது. போர் நடக்கிறது, ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு சாதகமாக போர் நடக்கிறது, எதிரிகள் எல்லாம் கீழே உழுவுறாங்க. முஸ்லீம்கள் அந்த கனிமத் பொருட்களை பங்கிடக்கூடிய அளவுக்கு
வெற்றியுடைய உச்சிக்கு போயிட்டாங்க. அப்ப இந்த மலையில இருந்த மேல 50 பேர் இருந்தாங்கல்ல, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நம்ம தோத்துருவோம், தோத்துட்டா வந்துடாதீங்கன்றது சொல்லியிருப்பாங்க. நம்ம தான் ஜெயிக்கிறோம், கனிமத் பொருள்களை பங்கிட போறோம், எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுறாங்க, இனியும் நம்ம காத்திருக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த மலை முகத்திலிருந்து கீழே வந்துடுறார். வந்த உடனே காலித் பின் வலீத் அதை பார்க்கிறார். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று எண்ணி அந்த பின்னாடி போன குறைஷி வீரர்கள் சில பேரை அணிதிரட்டி கொண்டு அந்த மலை, எந்த மலையில ரசூலா நிக்க சொன்னாங்களோ, எந்த மலையை விட்டு இந்த மக்கள் ரசூலோட பேச்சை கேட்காம கீழே இறங்கி வந்தாங்களோ அந்த மலையின் வழியாக ஏறி சென்று இன்னொரு பாய்ச்சலான தாக்குதலை நடத்திய போது உஹது போருடைய சூழல் அப்படியே மாறிடும். முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருந்த போர் எதிரிகளுக்கு சாதகமாக, முஸ்லிம்கள்ல மிக 70 சஹாபாக்கள், முக்கியமான சஹாபாக்கள், ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை போன்ற மிக முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அப்ப அந்த போர்ல முஸ்லிம்கள் பெற்ற தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா காலித் பின் வலீத். முஸ்லிம்கள் ஜெயிச்சதுக்கு எப்படி அவர் காரணமா இருந்தாரோ, முஸ்லிம்கள் தோற்றதற்கும் காலித் பின் வலீத் தான் காரணமா இருந்தாங்க. இவங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அல் முவத்தா போர்ல முஸ்லிம்கள் ரொம்ப சிறிய எண்ணிக்கையில் இருந்தாங்க. நம்ம எப்ப பார்த்தாலும் பதில் போற சொல்லுவோம், பதில் போர்ல 312 பேர் இருந்தாங்க, அந்த பக்கம் 1000 பேர் இருந்தாங்க, 1க்கு 3. ஆனா முவத்தா போர்ல இந்த பக்கம் 3000 பேர் இருக்கிறாங்க, இந்த பக்கம் 2 லட்சம் பேர் இருக்கிறாங்க, நம்ம கணக்கிடவே முடியாது. அந்த மாதிரி போர்ல கூட காலித் பின் வலீத் அவருடைய தலைமையில முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்க. அதாவது பெருமானார் அவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த உலகத்தினுடைய வல்லரசுகளாக ரோம சாம்ராஜ்யமும் பாரசீகமும் இருந்தது. நம்ம வரலாற்று பாடங்களை படிச்சிருப்போம், ரோமன் எம்பையரும் படிச்சிருப்போம். அந்த ரோமன் எம்பையரும் பெர்ஷியன் எம்பையரும் காலித் பின் வலீத் படையெடுத்து வருகிறார் என்று தெரிந்தால் அவர்களுடைய உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, எதிரிகளுடைய அச்சத்தில் எதிரிகளுடைய இதயத்தில் அச்சத்தை ஊட்டக்கூடிய அளவுக்கு காலித் பின் வலீத் அவர்களுடைய வீரம் இருந்தது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த நபரின் பெயரை சொன்னால், இன்னைக்கு நம்ம டயலாக் பேசுறோம், உண்மையிலேயே எந்த மனிதனுடைய பெயரை சொன்னால் இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய உள்ள கதிகள் இருக்கிறதோ அத்தகைய மனிதருக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய வாள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. காலித் பின் வலீத் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடக்கத்திலிருந்து இஸ்லாத்துக்கு எதிராக இருந்ததிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கூட அவர் வெற்றி பெறக்கூடியவர்களாக, அவருடைய எதிரிகள் கூட காலித் பின் வலீதினுடைய வீரத்தை மெச்சக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த வீரராக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக பல போர்களில் கலந்து கொண்டாலும் கூட ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்படுது. நமக்கெல்லாம் தெரியும், முஸ்லிம்கள்லாம் உம்ரா செய்ய வராங்க. முஸ்லிம்கள் உம்ரா செய்ய வரும்போது அவங்களை எதிர்த்து குறைஷிகள் இவங்க போருக்காக வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள தாக்க வராங்க. அப்ப 2 பேருக்கும் நடுவில் சமாதான ஒப்பந்தம் ஏற்படுகிறது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து முடிந்த பிறகு போரே இல்லை. ஒரு 4-5 வருஷத்துக்கு என்ன இல்லை, போரே இல்லை, ஒரு அமைதியான சூழல் ஏற்படுகிறது. அப்போது காலித் பின் வலீத் அவர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. நாம செல்லக்கூடிய பாதை சரியானது தானா, அடுத்து நாம என்ன முடிவு எடுப்பது? ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குறைஷிகள் வழங்கக்கூடிய சிலைகள் இருக்குல்ல, அந்த சிலைகளின் மீது நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். அவங்க நினைக்கிறாங்க, பேசாம நம்ம எத்தியோப்பியாவுக்கு போயிடலாமா, எத்தியோப்பியாவுக்கு போனா அங்க யார் இருக்கா, நஜாஷி மன்னர் இருக்கிறார், அவர் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக அடைக்கலம் கொடுத்தவர். அப்ப அவருக்கு போனா நமக்கு சரிப்படாது, நம்ம ஹர்கல் தேசத்துக்கு போலாமா, கிறிஸ்துவனா மாறிடலாமா, யூதனா மாறிடலாமா அப்படின்னு பல மன குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு உண்மையை தேர்றாங்க, ஆனா அந்த உண்மை இஸ்லாத்தின் மீது ஏற்கனவே வெறுப்பு இருக்கின்ற காரணத்தினால். நம்ம சாதாரணமா பார்க்கறல, நமக்கு ஒரு மனிதன் மீது வெறுப்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க, அதான் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஒரு மனிதனை பத்தி தவறான சிந்தனை நம்ம உள்ளத்துல வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன நல்லது செஞ்சாலும் நமக்கு நல்லதாவே தெரியும். அதுல என்ன குறை இருக்கு, அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் பார்ப்போம். அதே போல காலித் பின் வலீத் அவர்கள் அந்த சிலை வணக்கத்தை விட்டு கிறிஸ்துவனாக யூதனாக மாறலாமான்னு
ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்புறம் நம்ம இந்த அரேபியாவை விட்டு வேற தேசத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட வீரம் என்ன ஆகுது? எது நடந்தாலும் இந்த மண்ணில் தான் நம்முடைய மாற்றம் நிகழ வேண்டும், இல்லைன்னா போர் இதெல்லாம் விட்டுட்டு அமைதியா துறவி மாதிரி போயிடலாமா அப்படிங்கிற எண்ணத்துக்கும் ஆயிடுறாங்க. அந்த சமயத்துல அவர்களுடைய சகோதரர் காலித், அதான் நம்ம வரலாற்றுல பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவம் எல்லாம் ஏற்படுத்துவோம். அந்த சம்பவம் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். காலித் பின் வலீத் அவர்களுடைய சகோதரர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அவர் ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்துல அண்ணனை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை பற்றி பெருமானார் நலம் விசாரித்தார்கள். அவருடைய அண்ணனுக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? எல்லாம் எழுதிட்டு உங்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நலம் விசாரித்தார்கள். மேலும் சொன்னார்கள், இப்படிப்பட்ட அறிவும் ஆற்றலும் சிந்தனை திறனும் கொண்ட காலித் பின் வலீத் இறைவனுடைய அருட்கொடைகளில் நிரப்பப்பட்ட அவர் கண்டிப்பாக ஒரு நாள் இஸ்லாத்துக்கு வருவார் என்ற செய்தியும் சொன்னார்கள் அப்படின்னு கடிதத்தில் எழுதியிருக்கிறார். இப்ப ஏற்கனவே காலித் பின் வலீதுக்கு எங்க போறதுன்னு குழப்பத்தில் இருக்கிறாரு. அந்த சமயத்தில் இந்த கடிதம் வந்த உடனே அவரு ஒரு முடிவுக்கு வந்துடுறார். நம்ம இஸ்லாத்தை ஏற்றுப்போம். நாம எதை பயந்து இருந்தோமோ, எதற்கு மாற்றாக பல விஷயங்கள் தேடிக்கொண்டிருந்தோமோ, அந்த இறை தூதரே என்னை அழைக்கிறார், அந்த இறை தூதரே நான் இஸ்லாத்துக்கு ஒருவன் நம்புறாரு, அதனால நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று முடிவு செய்துவிட்டு மதீனாவை நோக்கி காலித் பின் வலீத் பயணிக்கிறார். நம்ம தனியா போவதை விட ஃப்ரெண்ட்ஸ் ஏரியாவுக்கு கூட்டு போவோம் அப்படின்னு உஸ்மான் பின் தல்ஹாட்ட போறாங்க. அவங்கள்ட்ட போய், நான் இந்த மாதிரி மதீனாவுக்கு போறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம் நான் நினைக்கிறேன், உன்னுடைய கருத்து என்ன? நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிற மனநிலையில் தான் இருக்கேன், வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாங்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து போகும்போது அம்ரு பின் ஆஸ் அவங்க பாக்குறாங்க, எங்க 2 பேரும் போறீங்கன்னு உடனே இந்த மாதிரி சொன்ன உடனே, நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற மூட்ல தான் இருக்கிறேன்னு உடனே 1 2 ஆகி 2 3 ஆக 3 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பெருமானாருடைய சந்திப்பதற்காக மதீனாவை நோக்கி போறாங்க. 100 மதீனாவுக்கு ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான் மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் சஃபர் மாதம் 1 தேதி என்று போறாங்க. 3 பேரையும் பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேர்களையும் புன்னகை தவிர வரவேற்கிறார்கள். முதலாவதாக காலித் பின் வலீத் என்ன பண்றாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒழிந்தவர்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து 2 சஹாபாக்கள் ஏற்றுக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலித் பின் வலீதே, உங்களது புத்திசாலித்தனம், உங்களது கல்வி, உங்களது ஞானம், உங்களது திட்டமிடக்கூடிய திறன், இதை கொண்டு என்றாவது ஒரு நாள் நீங்கள் இஸ்லாத்துக்கு நுழைவீர்கள் என்று நான் கணித்திருந்தேன், உங்களுடைய சகோதரர்களுக்கும் சொல்லியிருந்தேன். அதே போல எனக்கு இன்று அல்லாஹ் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்து விட்டான் என்று சொன்ன போது காலித் பின் வலீத் கேட்ட அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? யார் ரசூலல்லாஹ், எனக்கு மன்னிப்பு உண்டா? எனக்கு மன்னிப்பு உண்டா? ஏனென்றால் இந்த நிமிடத்திற்கு முன்பு வரை இஸ்லாத்துக்கு எதிர்ப்பாக இருந்தேன், இஸ்லாத்துக்கு எதிராக பல போர்களில் பங்கு பெற்றேன், முஸ்லீம்களை கொண்டு குவித்திருக்கின்றேன், முஸ்லீம்களுடைய பொருளாதாரங்களை நான் சூறையாடி இருக்கின்றேன், என்னுடைய பால் பலத்தினால் இந்த மார்க்கத்துக்கு பல இன்னல்களை ஏற்படுத்தியிருக்கின்றேன், எனவே எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ, ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடம், அந்த நொடி அவர் அதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுகிறார். இதுக்கு முன்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு 1 நிமிஷம் முன்னாடி, 1 நொடி முன்னாடி நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அதை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான் என்று சொன்னவுடன் அவங்களுக்கு திருப்தி வரல. இருந்தாலும் யார் ரசூலல்லாஹ், எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னவுடன் காலித் பின் வலீத் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர், இறைவா, காலித் பின் வலீத் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, காலித் பின் வலீத் மீது உன்னுடைய கருணையை காட்டுவாயாக என்று அவருக்காக துஆ செய்கிறார்கள். அதற்கு பிறகுதான் காலித் பின் வலீதுக்கு ஒரு சின்ன திருப்தி வருகிறது. அதற்கு பிறகு இவங்க 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. காலித் பின் வலீத் அவர்களுடைய அந்த படைத்திறன் இருக்கு, அந்த போர்த்திறன் இன்றளவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய
ராணுவ மிலிட்டரி கேம்ப்ல அந்த கர்னல்களாக ஜெனரல்களாக பயிற்சி பெறுபவர்கள் எடுக்கக்கூடிய பாடங்களில் ஒன்றாக காலித் பின் வலீத் அவர்களுடைய போர்த்திறன் இருக்கிறது என்பது எந்த அளவுக்கு காலித் பின் வலீதினுடைய போர்த்திறன்கள் 14 நூற்றாண்டுகள் கழித்தும் பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த முதல் 2ஆம் உலக போர்ல ஜெர்மனியுடைய படை தளபதியாக இருந்த ஜெனரல் அரோன் ரோமர் இடத்துல எப்படி இவ்வளவு நாடுகளை எதிர்த்து நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் என்று கேட்டபோது நான் காலித் பின் வலீதினுடைய தந்திரங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் சொன்னார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இஸ்லாத்தினுடைய எதிரிகள் காலித் பின் வலீதினுடைய வரலாற்றை படித்து அதனுடைய போர் தந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள் என்றால் முஸ்லீம்களாகிய நம்ம காலித் பின் வலீத் தெரியல, காலித் பின் வரலாறு நமக்கு தெரியல அப்படின்னா கை சேதம் அவர்களுக்கு அல்ல, நமக்கு தான். ஏன்னா அவங்க தங்களுக்கு இறைவனுக்காக அனைத்தையும் அர்ப்பணித்து விட்டு சென்று விட்டார்கள். அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் என்ன பண்ணணும்? பாடம் படிக்க வேண்டும். அதே போல காலித் பின் வலீத் அவர்களுடைய மிக பிரபலமான ஒரு போர் என்னன்னு கேட்டீங்கன்னா முவத்தா போர். அதாவது இன்னைக்கு சிரியான்னு சொல்றோம் இல்லையா, சிரியான்னு சொல்லப்படக்கூடிய சிரியாவுக்குள்ள பகுதி தான் முவத்தா. அந்த இடத்தில் நடந்த போர் தான் இஸ்லாமிய வரலாற்றில் முவத்தா போர் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது காலித் பின் வலீத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் கலந்து கொள்ளக்கூடிய முதல் போர். அது யாருக்கு எதிராக நடக்கிறதுனா ரோமாபுரி அந்த காலத்து நீங்க வரலாற்று படத்தை பார்த்தீங்கன்னா ரோமன் என்பெயர் ஒரு பிரமிப்பூட்டக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய படைபலங்களை வைத்தக்கூடிய ரோமாபுரிக்கு எதிராக போர் புரிகிறார்கள். அந்த போர்ல பாத்தீங்க அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் இல்லாத விதத்துல 3 தளபதிகளை நியமிக்கிறார்கள். முதல் தளபதி ஸைத் பின் ஹாரிசா மரணித்து விட்டால் நீங்கள் ஜாஃபர் பின் அபி தாலிபை தலைவராக்கிக் கொள்ளுங்கள். ஜாஃபர் பின் அபி தாலிப் மரணமடைந்து விட்டால் நீங்கள் அப்துல்லா பின் ரவாஹாவை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். அவரும் மரணித்து விட்டால் நீங்களே ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்ற சூழலை நசியத் செய்து அனுப்புறாங்க. சிம்பிளா விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த போர்ல 3 பேர் கொல்லப்படுவாங்க. அப்போ 3 பேர் கொல்லப்படக்கூடிய செய்தியை பெருமானார் முன்னமே தெரிவித்து விட்டு அந்த பக்கம் 3 லட்சம் பேர் கொண்ட படை, 2 லட்சம் பேர் கொண்ட படை, முஸ்லீம்கள் தரப்பு வெறும் 3000 பேர், கிட்டத்தட்ட 0.1% கூட கிடையாது. இந்த ஒரு படையை அனுப்புகிறாங்க. 3 தளபதிகளும் போறாங்க. முதல்ல யாரு மௌத்தாராங்கன்னா ஸைத் பின் ஹாரிசா வஃபாத் ஆகி விடுகிறார். அதற்கு பிறகு ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர் வஃபாத் ஆகி விடுகிறார். அதற்கு பிறகு அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். ஏற்கனவே முஸ்லீம்கள் எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க, போர் தளவாடங்கள் கம்மியா இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி 1, 2, 3 தளபதிகள் மரணித்து விடுகிறார்கள். முஸ்லீம்களுக்கு ஒரு பயம் வந்து விடுகிறது, நாம தோற்று விடுவோம் அச்சம் வந்து விடுகிறது. அந்த சமயத்தில் அந்த தளபதி தான் கொடியை பிடிச்சிருப்பார். அந்த 3வது தளபதி இறந்தவுடன் கொடி கீழே விழக்கூடிய சமயத்துல தாபித் பின் அர்கம் அவர்கள் ஓடி போய் அந்த கொடியை பிடித்துக் கொண்டு நேரடியாக வந்து காலித் பின் வலீத் அவருடைய கரங்கள்ல கொடுக்கிறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா நம்ம தளபதி கிடையாது, நான் இப்பதான் முதல்ல ஒரு போர்ல கலந்துக்கிறேன், என்ன தளபதியாக ரசூலுல்லாஹ் உத்தரவிடவில்லை. 3 தளபதிகள் மரணித்து விடுகிறார்கள். தாபித் பின் அர்கம் அந்த கொடியை எடுத்து அவரே தளபதின்னு சொல்லியிருந்தா கூட மக்கள் திரண்டு இருப்பாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தோழரே நான் இஸ்லாத்திற்கு புதியவன், நீங்க எல்லாம் ரொம்ப மூத்த சஹாபாக்கள், பெருமான இடத்தில் நேரடி பயிற்சி பெற்றவர்கள், எனவே நான் தளபதியாக இருப்பது சரியாக இருக்காது, நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது தாபித் பின் அர்கம் சொல்றாங்க, எனதருமை தோழரே இது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை, இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு சாதாரண தளபதி போதாது, சிறந்த மதியுகம் கொண்ட ஒரு தளபதி தான் தேவை. அதை உணர்ந்து கொண்டே நீங்க பத்ர் போர்ல உஹது போர்ல ஏற்கனவே நீங்க பயிற்சி செஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது, உங்களுடைய தியாகம் ஊருக்கே தெரிந்த ஒன்று, உங்களுடைய அர்ப்பணிப்பும் எங்களுக்கு தெரியும், எனவே இந்த சூழலுக்கு நீங்கள் தான் சரியான தேர்வு, நீங்க தலைவர் பதவி அந்த தளபதி பதவியை நீங்கள் என்ன பண்ண தட்டி கழிக்காமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தை வலுக்கட்டாயப்படுத்தி காலித் பின் வலீத் அவர்களை அந்த போருடைய தளபதியாக மாற்றுறாங்க. காலித் பின் வலீத் அவர்கள் தளபதியாக மாற்றியவுடன் எதிரிகள் அது வரைக்கும் எதிரிகளுடைய கைதான் ஓங்கி இருந்தது, ஏன்னா அவங்க எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறாங்க. ஆனா காலித் பின் வலீத் அவர்கள் என்ன பண்றாங்க,
மக்களை பார்த்து கேட்கிறாங்க, மக்களே என்னை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்கிறீர்களா? எல்லா மக்களும் சந்தோஷத்தோடு சொன்ன போது உன்னை காலித் பின் வலீத் தன்னுடைய படைகளை திரட்டிக் கொண்டு அந்த போர்ல அந்த மக்களுக்கு அழகான முறையில் வழிகாட்டி மிக தீரத்தோடு போரிடுகிறார். முதல் நாள் போரிலேயே காலித் பின் வலீதுடைய 9 வாள்கள் உடைபடுகின்றன. ஒரு வாள் உடைந்து அடுத்த வாள் மாத்துறாங்க, அடுத்த வாள் மாத்துறாங்க, 9 வாள்கள் உடைந்து முதல் நாள் போரிலேயே முஸ்லிம்களுக்கு ஆதரவான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய அளவுக்கு, எதிரிகள் எல்லாம் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய அளவுக்கு காலித் பின் வலீத் அவர்கள் அந்த முஅத்தா போர்ல 2 லட்சத்துக்கும் பேருக்கு எதிராக வெறும் 3000 பேர்களை வைத்துக் கொண்டு தன்னுடைய மதி யுகத்தினால் காலித் பின் வலீத் அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த போர்ல வெற்றி பெறுகிறார்கள். இதே போல காலித் பின் வலீத் அவர்கள் தன்னுடைய எல்லா போர்களிலையும் மிகுந்த வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவர் காலித் பின் வலீதுடைய வரலாற்றில் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி மட்டும் இந்த அமர்வை நிறைவு செய்யும். காலித் பின் வலீத் அவர்கள் இதே ரோமர்களுக்கு எதிராக ஒரு போர்ல இருந்தபோது ரோமர்களுடைய படையில் இருந்த ஒரு தளபதி ஜர்ராங்கிற காலித் பின் வலீத், காலிதே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாள் கொடுத்திருக்காங்க, அப்படிதான் எதுவும் இல்லைங்கிறாங்க. அப்ப எதுக்கு அல்லாஹ்வுடைய வாள்னு பேர் உங்களுக்கு இருக்கு? இது இறை தூதர் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெயர் கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும், இதை விட மேலாக கிடைக்கும்ங்கிறாங்க. அது வரைக்கும் எதிரியுடைய படையில் இருக்க எதிரி படையுடைய தளபதி வருடப்பட்டாரு, இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. இஸ்லாத்துக்கு வந்து 2 ரக்காத் நஃபில் தொழுகிறார். நஃபில் தொழுது முடித்த அடுத்த நிமிடம் போர்ல கொல்லப்படுறார். காலித் சொல்றார், 2 ரக்காத் தான் இவர் நஃபில் தொழுது இருக்கிறார், 2 ரக்காத் தான் இஸ்லாத்துக்கு வந்து இவர் கடமை செய்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ் இவருக்கு ஷஹீதுங்கிற அந்தஸ்தை கொடுத்துட்டான். அந்த அளவுக்கு காலித் பின் வலீத் அவர்கள் தான் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் இறுதி நேரம் காலித் பின் வலீத் அவர்களுடைய சக்கராத்துடைய நேரம் காலித் பின் வலீத் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் வராங்க, காலிதே ஏன் அழுகிறீர்கள்? நீங்கள் மிகச்சிறந்த வீரர், நீங்கள் உங்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் திருப்திப்பட்டார்கள், எதற்காக கலங்குகிறீர்கள் என்று சொன்ன போது காலித் சொன்னார், மக்களே என்னுடைய உடலில் 70க்கும் மேற்பட்ட தழும்புகள் இருக்கின்றன. இஸ்லாத்துக்காக நான் 70க்கும் மேற்பட்ட தழும்புகளை நான் சுமந்திருக்கிறேன். ஆனால் இந்த தழும்புகளில் ஒன்று கூட என்னை ஷஹீதாக்கவில்லையே. நான் ஒரு ஒட்டகம் மரணிப்பதை போல மரணிக்கிறேனே. இதுல ஏதாவது ஷஹீதாகி இருந்தால் சொர்க்கத்தில் நான் சூனத்துல பறவையாக பறந்து கொண்டிருப்பேனே. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய வாள் அல்லவா, அல்லாஹ்வுடைய வாள் உடைபடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களை போரிலே இடமில்ல ஷஹீதாக்கவில்லை. எப்படி இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள். இப்ப காலித் பின் வலீத் அவர்கள் இதற்கு முன்னால் அவங்க போனாதான் ஜெயிப்பாங்கிற ஒரு சூழ்நிலை வந்த போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலிதை தளபதி பொறுப்பில் தூக்குறாங்க. ஏன்னா மக்கள் தப்பு என்ன வந்துருச்சு, காலிது வந்தா வெற்றி கிடைக்கும், அந்த என்ன தப்பான எண்ணம், அல்லாஹ் நாடினா வெற்றி கிடைக்கும் சிந்தனை தான் வரணும். உடனே அவர் தலைமை பொறுப்பிலிருந்து தூக்குறாங்க. மக்கள் எல்லாமே காலிது சொல்றாங்க, காலிதே இது உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, வாங்க உம்மத்தை போய் முறையிடுவோம். தேவையில்லை, நான் உமருக்காக போரிடுறேன், அல்லாஹ்வுக்காக போரிடுறேன். தளபதியாக இருந்தா என்ன, சாதாரண படை வீரராக இருந்தா என்ன, என்னுடைய நோக்கம் அல்லாஹ்வுக்காக போரிடுவது என்று சொல்லி தளபதியிலிருந்து வீரனாக மாற்றிய பிறகு கூட அதே தீரத்தோடு போரிட்டார். இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா, ஒரு ஜமாத்துல ஒரு இஸ்லாமிய சமூக அமைப்புல ஒரு தலைவரை தொண்டராக ஆக்க வேணும், துணை தலைவராக செயலாளராக மாற்ற அந்த ஜமாத் 2 உடைஞ்சிடும். ஆனால் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்த காரணத்தினால் காலித் பின் வலீத் அவர்கள் பெருமானாரிடத்தில் எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதிலிருந்து இறுதி வரைக்கும் தன்னுடைய பிரபலத்தை பார்க்காமல், தன்னுடைய அந்தஸ்தை பார்க்காம, அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக, முஸ்லிம்களுக்காக, சமூகத்துக்காகவே உழைத்து கடைசியில் அவர்கள் இறைவன் விரும்பக்கூடிய அந்த ஒரு மரணத்தை அடைந்தார்கள். இப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய, இப்படிப்பட்ட தியாகிகளுடைய வீரத்தினாலும் வெற்றியினாலும் தியாகத்தினாலும் தான் நாம தான் இன்னைக்கு முஸ்லீம்களாக இருக்கிறோம். அவர்களெல்லாம் அங்கிருந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இந்தியாவுக்கு வந்திருக்காவிட்டால் நம்ம எத்தனை பேர் முஸ்லீம்களாக இருப்போம் என்று நமக்கு தெரியாது. நாமும் மற்றவர்களைப் போல சிலைகளுக்கு முன்னால் நம்முடைய தலைகளை சிரம் பணிந்து சுதந்திரமற்றவர்களாக மாறி இருப்போம்.
அப்படி மாறாமல் இன்றைக்கு கண்ணியமிக்க முஸ்லிம்களாக இருப்பதற்கு இந்த சஹாபாக்களுடைய தியாகம் ஒரு காரணம். எனவே இந்த சஹாபாக்களுடைய தியாகங்களை படிப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவதற்கு எந்த அளவுக்கு சாத்தியப்படுமோ அந்த அளவுக்கு பின்பற்றக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, காலித் வலீத் போன்ற, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களோடு, வீரர்களோடு வீற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக, உங்களை பிரார்த்திக்க தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் ரஹ்மான் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.